மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 8ல் எடுத்துக்காட்டு 3 பக்கம் 179. நீங்கள் இந்த முதல் வீடியோ பார்த்துக்கணும். அதில் எடுத்துக்காட்டு 1க்கு முன்னாடி நிறைய அடிப்படை சொல்லியிருக்கேன். அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த கணக்கை நம்ம போடலாம். ரொக்க ஏடானது மேல்வரைப்பற்று காட்டும் பொழுது அப்படின்னு சொல்றோம். இந்த மேல்வரைப்பற்று அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம பேங்க்ல பணம் போட்டிருக்கோம் அப்படின்னா நாம பேங்கை பற்று வைக்கிறோம். அதாவது நம்ம பணம் பேங்க்ல இருக்கு. சில சமயங்கள்ல பெரிய பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவசரமா தங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா பேங்க்ல சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு ஓடி ஓவர் டிராஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா பேங்க் என்ன பண்ணுன்னா, ஓவர் டிராஃப்ட் 1 லட்சம், அதாவது கடன் கொடுக்கறது வேற. கடன்னா 1 லட்சம் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பணம் போடாமலே பேங்க்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம பணம் பேங்க்ல இல்லை, ஆனா அவசரமான ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. ஆனா பேங்க்ல என் பணம் இல்லை. நான் உடனே செக் கொடுப்பேன். செக் கொடுத்தா அவர் போய் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்முடைய பணம் பேங்க்ல பற்று வைக்கப்பட்டிருக்கு, ஆனா நம்மகிட்ட பணம் இல்லை. அதுக்கு மேல நம்ம பணம் இல்லாமலே பேங்க் நமக்கு கடனாக அந்த பணத்தை கொடுக்கும். இன்னொருத்தருக்கு 8,000 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா கொடுக்கும். அப்போ முன்கூட்டியே பேங்க் நம்மகிட்ட சொல்லிடும், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நாங்கள் ஓவர் டிராஃப்ட் தர்றோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் யாருக்கு செக்கு கொடுத்தீங்கன்னாலும் பேங்க்கு பணம் கொடுக்கும். நமக்கு அவசர தேவைன்னா பணம் எடுத்துக்கலாம். அந்த 1 லட்சம் வரைக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளவு பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, இன்னைக்கு 10,000 ரூபாய் எடுக்கிறோம், அந்த 10,000 ரூபாய் வட்டி. ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு 12,000 ரூபாய் எடுக்கிறோம், அப்போ அந்த 12,000 + 10,000 22,000 வட்டி. இப்போ நம்மகிட்ட ஒரு 5,000 ரூபாய் பணம் இருக்கு, டக்குனு கொண்டு போய் கட்டிடுறோம், அப்போ 17,000 ரூபாய்க்கு மாத்திரம் வட்டி. ஆனால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாது அந்த கடன். ஸோ கடன் வேற, ஓவர் டிராஃப்ட் வேற. கடன் அப்படின்னாக்கா 1 லட்ச ரூபா கடன் இந்தாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு 1 லட்ச ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது அப்படி இல்லை. உங்களுக்கு சொல்லிடுவாங்க 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம், அல்லது இந்த செக்கு கொடுத்துக்கலாம். நடுவில் பணம் இருந்தால் கட்டிக்கிட்டே வரலாம். அப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸுக்கு மாத்திரம் வட்டி போடும். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பணம் பேங்க்ல இல்லை, நம்ம பேங்க்ல கடன்ல இருக்கோம். இதுதான் மேல்வரை பற்று அப்படின்னு பேர். இப்போ இது எடுத்துக்காட்டு 3. இந்த மாடல் ரொக்க ஏட்டின்படி மேல்வரை பற்று 10,000 ரூபாய். கீழ்காணும் விவரங்களிலிருந்து டிசம்பர் 31, 2017 நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயார் செய்து வங்கி அறிக்கையின்படியான இருப்பினை கண்டறிக. அப்போ இது டிசம்பர் 31, 2017 ஆண்டுக்கானது. ரொக்க ஏட்டின்படி மேல்வரை பற்று 10,000 ரூபாய். வழக்கம் போல கூட்டுக கழிக்க எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்க, அப்போ ரொக்க ஏட்டின்படி அப்படின்னு கொடுத்துட்டான்னா அப்ப கீழே என்ன வரும்? வங்கி ஏட்டின்படி எவ்வளவு இருக்கு இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 1, செலுத்திய காசோலை இன்னும் வரவு வைக்கப்படாதது 5,000 ரூபாய்.
இப்போ நமக்கு ஒருத்தர் 5000 ரூபாய் பணம் தரார், ஒரு செக்கு நம்மகிட்ட கொடுக்குறாரு. இந்த செக்கை கொண்டு போய் நம்ம பேங்க்ல போட்டுடும். போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவா என்ன பண்ணுவோம்? நம்ம பணம் பேங்க்ல இருக்கு, இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு செக்கு கொண்டு போய் கொடுத்தா ஏற்கனவே இருக்கிற பணத்தோட இந்த 5000 ரூபாய் சேர்ந்து கூடுது, இப்படிதானே பார்ப்போம். ஆனா இப்ப ரிவர்ஸ். நாம பேங்க்ல 10,000 ரூபாய் மேல்வரை பற்று, ஓவர் டிராஃப்ட், நாம பேங்க்குக்கு 10,000 ரூபாய் தரணும். இப்போ நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் 5000 ரூபாய்க்கான செக்கு காசோலை கொடுக்குறாரு. இந்த காசோலையை கொண்டு பேங்க்ல போடும்போது நம்ம என்ன செய்வோம்? 10,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும். இப்போ 5000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்போ கடன் என்ன பண்ணோம்? குறைச்சிருவோம் இல்லையா? ரொக்க ஏட்டின்படி 10,000 ரூபாய் கடன் இருந்தது, இப்போ 5000. இப்போ நீங்க கடன் ஞாபகம், நம்ம பேங்க்குக்கு 10,000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. இப்போ ஒருத்தர் செக்கு கொடுக்குறாரு, காசோலை கொடுக்குறாரு. இந்த காசோலை கொண்டு பேங்க்ல போடுறீங்க. பேங்க் என்ன பண்ணும்? அந்த பணத்தை வசூல் பண்ணி, அந்த 10,000 ரூபாய் கடனை இந்த 5000 ரூபாய் வசூல் பண்ணி என்ன பண்ணும்? கடனை குறைச்சிக்கும் இல்லையா? அதான் இப்போ நாம போடும்போது என்ன பண்ணுவோம்? 5000 ரூபாய் கடனை குறைச்சிக்குவோமா? இப்போ ரொக்க ஏட்டின்படி குறைஞ்சிருச்சு. ஆனா பேங்க் இன்னும் அந்த வேலையை செய்யல. அப்போ ரொக்க ஏட்டின்படி குறைவாக இருக்கு. இதுல குறைவாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட் கூட்டணும் இல்லையா? என்ன காசோலை? செலுத்திய, வங்கியில் செலுத்திய காசோலை. வங்கியில் செலுத்திய காசோலை 5000 ரூபாய் இல்லையா? பேங்க்கு 10,000 ரூபாய் நம்ம கடன் தர வேண்டியது இருக்கு நம்ம ஏட்டின்படி. இப்போ ஒருத்தர் 5000 ரூபாய் காசோலை கொடுக்குறாரு. இந்த காசோலையை கொண்டு போய் பேங்க்ல போடுறோம். போடும்போது நம்ம ரொக்க ஏட்டில் என்ன பண்ணுவோம்? 10,000 ரூபாய் கடன்ல 5000 கழிச்சுட்டு மீதி 5000ன்னு குறிச்சிருப்போம். ஆனா பேங்க்ல 10,000 தான் இருக்கு. அந்த காசோலை வசூலாகி வந்ததுக்கு அப்புறம் தான் பேங்க் குறைக்கும். அப்போ பேங்க்ல 10,000 காட்டுக்கும், நம்ம ஏட்டுல 5000 தான் காட்டுது. ரொக்க ஏடு மேல இருக்கு. இந்த ஏட்டுல குறைவா இருந்தா கூட்டணும், அதனால நான் ஆட் பண்ணிட்டேன். 2, விடுத்த காசோலை இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தாதது 1000 ரூபாய். நாம ஒருத்தருக்கு 1000 ரூபாய் காசோலை கொடுத்துறோம். கொடுத்த உடனே என்ன செய்வோம்? நம்ம ஏற்கனவே 10,000 ரூபாய் பேங்க்குக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஓடி இருக்கு. இப்போ ஒரு காசோலை கொடுக்குறோம். உடனே நம்ம ரொக்க ஏட்டுல என்ன பண்ணுவோம்? 10,000 ரூபாய் கடன் இருக்கும் போது இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா அந்த ஆள் போய் பேங்க்ல வாங்கினான்னு வச்சுங்க, கடன் கூடுமா இல்லையா? ஏற்கனவே 10,000 கடன். இப்போ ஒருத்தருக்கு செக்கு கொடுக்குறீங்க, இந்த ஆளு போய் பேங்க்ல பணத்தை எடுக்கிறார், பேங்க் கொடுக்கும். கொடுத்தாருன்னா அப்போ கடன் என்ன ஆகும்? கூடும். அப்போ ரொக்க ஏட்டுல 1000 ரூபாய் கூடுது. இந்த ஏட்டுல மேல இருக்கிற புத்தகத்துல கூட்டுனா கூடி இருந்தா குறைக்கணும், குறையா இருந்தா கூட்டணும் இல்லையா? அதான ரூல். அப்போ இது விடுத்த காசோலை. விடுத்த காசோலை 1000 ரூபாய். அடுத்தது, வங்கி வாடிக்கையாளரிடமிருந்து நேராக பெற்றது 500 ரூபாய். நமக்கு கொடுக்க வேண்டிய கஸ்டமர், நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய கஸ்டமர் நமக்கே தெரியல, ஆனா டைரக்டா பேங்க்ல 500 ரூபாய் கட்டிட்டார். அப்போ பேங்க்ல 500 ரூபாய் கட்டுனா பேங்க்ல ஏற்கனவே 10,000 ரூபாய் கடன் இருக்கு. இப்போ கொண்டு போய் நம்ம கணக்குல 500 ரூபாய் பணம் கட்டுறாரு. அப்போ பேங்க் என்ன பண்ணும்? 10,000 ரூபாய் கடன்ல 500 ரூபாய் இப்போ பணம் கொடுத்தாச்சுன்னா குறைச்சிக்கும். அப்போ பேங்க்ல 500 ரூபாய் குறைச்சாரு, நமக்கு தெரியாது, ஏன்னா அவர் டைரக்டா கட்டிட்டார். அப்போ வங்கி ஏட்டுல 500 ரூபாய் குறையுது. அப்போ வங்கி ஏட்டுல 500 ரூபாய் குறையுது. இந்த ஏட்டுல குறைவா இருந்தா குறைக்கணும், கீழே இருக்கிற ஏட்டுல குறைவா இருந்தா குறைக்கணும், கூட இருந்தா கூட்டணும். ஸோ வங்கியில 500 ரூபாய் குறையுது, வங்கி ஏடு கீழே இருக்கு, கீழே இருக்கிற ஏட்டுல குறைவா இருந்தா குறைக்கணும். அப்போ வாடிக்கையாளர் வங்கியில் செலுத்தியது, வாடிக்கையாளர் வங்கியில் நேரடியாக செலுத்தியது, நேரடியாக அவர் செலுத்திட்டார், செலுத்தியது 500 ரூபாய். அடுத்தது, வங்கி பற்று வைத்த மேல்வரை பற்று மீதான வட்டி 1000 ரூபாய். வங்கி என்ன பண்ணுதுன்னா,
நாம வாங்கின கடனுக்கு 1000 ரூபாய் வட்டி போடுது. அது எந்த தேதியில போடுதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ பேங்க் வந்து உங்க கடன் இவ்வளவு இருக்கு, இந்த கடனுக்கு 1000 ரூபாய் வட்டி அப்படின்னு போடுது. அப்போ அந்த பணம் பேங்க்ல கூடுமா குறையுமா? ஏற்கனவே நம்ம பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனுக்கு 1000 ரூபாய் வட்டி, அப்போ கடனோட வட்டி சேர்ந்து 1000 ரூபாய் கூடும். அப்போ வங்கியின் ஏட்டுல 1000 ரூபாய் கூட இருக்கு, வங்கி ஏடு கீழே இருக்கு, கீழே இருக்கிற ஏட்டுல கூட இருந்தா கூட்டணும். சோ வங்கி வட்டி 1000 ரூபாய். கீழே இருக்கிற ஏட்டுல கூட இருந்தா கூட்டணும், குறையா இருந்தா குறைக்கணும். மேல இருக்கிற ஏட்டுல கூட இருந்தா குறைக்கணும், குறையா இருந்தா கூட்டணும். ஆப்போசிட். எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். கடைசி, வங்கியால் தவறுதலாக பற்று வைக்கப்பட்ட தொகை 300 ரூபாய். வங்கி என்ன பண்ணுதுன்னா தவறுதலாக பற்று வைக்குது. பற்று வைக்குது அப்படின்னாக்க ஏற்கனவே கடன் இருக்கு, கடனாவே பற்று. இப்ப நீங்க பேங்க்ல கொண்டு பணம் போடும்போது பேங்க் என்ன பண்ணும், நம்ம கணக்குல வரவு வைக்கும். நீங்க பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்கன்னா பற்று வைக்கணும். இப்ப ஏற்கனவே 10,000 ரூபாய் கடன் இருக்கு, இப்ப மறுபடியும் தப்பா 300 ரூபாய் பேங்க்ல தவறுதலாக பற்று வச்சிருக்காங்க. பற்று வச்சுட்டாங்க, என்ன பண்ணோம், கூட்டிட்டாங்க. வரவு வைக்கிறாங்க, நம்ம பணம், நம்ம 10,000 ரூபாய் கடன் இருக்கு, நம்ம கணக்குல வரவு வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா 10,000 ரூபாயில வரவு வச்சுட்டாங்க, குறைஞ்சிடும், கடன் குறையும். ஏற்கனவே 10,000 இருக்கு, மறுபடியும் 300 ரூபாய் பற்று எழுதுறாங்க. அப்போ இப்ப பேங்க்ல என்ன ஆகும், 10,300 ரூபான்னு 300 ரூபாய் கூட காட்டும். வங்கி ஏட்டுல 300 ரூபாய் கூட இருக்கு, அப்போ கூட கூட்டுகள்ல போடணும். தவறுதலாக பற்று வைத்தது, தவறுதலாக பற்று வைத்தது 300 ரூபாய். சோ இப்படி எதை கூட்டணும் எதை கழிக்கணும், இதுதான் அந்த கணக்கு. ஒவ்வொன்றையும் எதை கூட்டணும்னு கண்டுபிடிக்கணும், எதை கழிக்கணும்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க ரூல்ஸ்னு புக்ல நிறைய இருக்கு. கூட்டுங்க, எதெல்லாம் கூட்டணும் எதெல்லாம் கழிக்கணும், நீங்க அவ்வளவையும் நெற்று பண்ணி ஞாபகம் வச்சுட்டுலாம் போட்டீங்கன்னா தப்பா தான் போகும். நான் சொன்னதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இப்ப பாருங்க, 5000 + 1000 6000 6300 ரூபாய். இது இது கூட்டுக, அதனால கூட்டிக்கிங்க. 0 0 3 6 1 16300 ரூபாய். இது எவ்வளவு வருது, கழிக்க 1500 ரூபாய் கழிக்கணும். இந்த 1000 500 போட்டா 1500. இப்ப இது கழிக்க, அப்ப இதுல இருந்து இதை கழிக்கணும். 0 0 13ல 5 போச்சுன்னா 8, இங்க கடன் வாங்கிட்டோம், அங்க 5 இருக்கு, 5ல 1 போக 4, 14800 ரூபாய் வங்கி ஏட்டின்படி மேல்வரை பற்று. வங்கி ஏட்டின்படி. அப்ப ரொக்க ஏட்டின்படி மேல்வரை பற்று 10,000 ரூபாய் இருந்தா வங்கி ஏட்டின்படி மேல்வரை பற்று எவ்வளவு இருக்கும், 14,800 ரூபாய் இருக்கும். சோ இது எடுத்துக்காட்டு 3. அடுத்தது எடுத்துக்காட்டு 4, பக்கம் 180. எடுத்துக்காட்டு 4, பக்கம் 180. பக்கம் 180. ரோனி என்பவர் வீணா புகைப்பட நிலையத்தின் உரிமையாளர் ஆவார். மார்ச் 31 2018 நாளன்று அவருடைய வணிகத்தின் ரொக்க ஏட்டின் வங்கி பத்தி இருப்பு கட்டப்பட்டது. அது 12,000 மேல்வரை பற்று காட்டியது. மார்ச் 31 2018. ஸோ மார்ச் 31 2018. இப்போ ரொக்க ஏட்டின் வங்கி பதிப்பு இருப்பு கட்டப்பட்டது, அது 12,000. அப்போ ரொக்க ஏட்டின் படி மேல்வரை பற்று. ரொக்க ஏட்டின்படி
மேல்வரை பற்று 12,000 ரூபாய். இப்போ கூட்டுக கழிக்க. இப்ப பாருங்க, அடுத்து வீணா புகைப்பட நிலையத்தின் வங்கி அறிக்கை 5,000 வரவு இருப்பை காட்டியது. அவனே ஆன்சர் கொடுத்துட்டான். அப்போ வங்கி ஏட்டின்படி இருப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது மேல்வரை பற்றில் இருக்கு, இது இருப்பு காட்டு. அப்ப இருப்பு காட்டுது அப்படின்னா இப்படியே கணக்கு பார்த்துக்கிட்டே வரீங்க. ஏன்னா இது ஆப்போசிட், மேல்வரை பற்று, இது இருப்பு. இப்போ இது -5,000 வரணும். இப்ப அவன் ஆன்சரை கொடுத்துட்டான். நீங்க இந்த கூட்டுக கழிக்கெல்லாம் போட்டீங்கன்னா கடைசியில உங்களுக்கு -5,000 வரும். ஏன்னா இது மேல்வரை பற்று அப்படின்னா பிளஸ், இங்க இருப்பு இங்கேயும் இருப்பு பிளஸ். ஆனா ஒண்ணு மேல்வரை பற்றாகும், இன்னொன்னு இருப்பாகும். அது இது இருப்பு இது மேல்வரை பற்றுன்னு இருந்தா ஆன்சர் மைனஸ்ல வரும். உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துதான். இப்ப நீங்க இதோட இதை கூட்டி சிலதை கழிச்சிங்கன்னா -5,000 வரணும். வந்துச்சுன்னா நாம கரெக்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். இப்ப பாருங்க 1 by 1. வங்கி நேரடியாக வசூலித்த பங்கு ஆதாயம் 11,200. ஆனால் இது குறித்து ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. பேங்க் என்ன பண்ணிருக்குன்னா, நீங்க ஏதோ ஒரு கம்பெனியில ஷேர்ஸ் பங்குகள் வாங்கியிருக்கீங்க. அந்த பங்குகளினுடைய ப்ராஃபிட் பங்கு ஆதாயம், நமக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் பங்கு ஆதாயம் நேரடியா பேங்க்குக்கு போயிடுச்சு. இப்போ கணக்கு எதுல இருக்கு? மேல்வரை பற்றில் இருக்கு. ஏற்கனவே நாம பேங்க்குக்கு 12,000 தர வேண்டியது இருக்கு. இப்போ அந்த பணம் நேரடியா பேங்க்குக்கு போயிடுச்சு. அப்போ பேங்க் என்ன பண்ணும்? அந்த தொகையை, கடன் இருக்கு இல்லையா, நம்ம பேங்க்குக்கு 12,000 தரணும். இப்போ 11,000 ரூபாய் வந்துருச்சு. அப்போ பேங்க் என்ன பண்ணும்? அதை குறைக்கும். அப்போ வங்கி குறைக்குது. அப்போ பேங்க்ல அந்த தொகை குறைக்கப்படுது. அப்போ வங்கி என்பது கீழே இருக்கு, இதுல குறைக்கப்படுது அப்படின்னா குறைக்கணும். அப்போ பங்கு ஆதாயம் 11,200. பங்கு ஆதாயம் 11,200 தானே? ரைட். 2, 2018 மார்ச் 27 அன்று விடுத்த 9,000 மதிப்புள்ள காசோலை. இதில் 7,000 மதிப்புள்ள காசோலை 2018 மார்ச் 31ஆம் நாள் வரை செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தவில்லை. இப்போ நமக்கு மார்ச் 31 கணக்கு. மார்ச் 31 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இப்போ நீங்க 9,000 ரூபாய்க்கு காசோலை கொடுக்குறீங்க. அதுல 7,000 ரூபாய் காசோலை மார்ச் 31 வரைக்கும் பேங்க்குக்கு போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2,000 ரூபாய் காசோலை போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நாம காசோலை கொடுக்குறோம். ஏற்கனவே நமக்கு பேங்க்ல கடன் இருக்கு, கடன் ஓவர் டிராஃப்ட் இருக்கு. இப்போ நம்ம 2,000 ரூபாய் காசோலை நம்ம கொடுத்த உடனே என்ன, 9,000ங்கிறது 2-3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருப்பீங்க. அதுல ஒரு ஆளுக்கு 2,000 கொடுத்துருக்கீங்க. அவன் பேங்க்ல போய் பணம் வாங்கிட்டான் 31க்குள்ள. அப்போ நாமளும் 2,000 ரூபாய் என்ட்ரி பண்ணிட்டோம். அவன் 31க்குள்ள பேங்க்ல போயிட்டதுனால பேங்க்லயே என்ட்ரி ஆயிடுச்சு. இது பிரச்சனை இல்லை. அப்போ பிரச்சனைக்கு உரியது நாம என்ட்ரி பண்ணி பேங்க்ல என்ட்ரி பண்ணாம, ஏதோ ஒரு ஏட்டுல என்ட்ரி பண்ணி இன்னொரு ஏட்டுல என்ட்ரி பண்ணலைன்னா தானே பிரச்சனை. அதுதானே நம்ம பார்க்கணும். இப்போ 7,000 ரூபாய் காசோலை நம்ம கொடுத்துருக்கோம். 2,000 முடிஞ்சு போச்சு, அது பிரச்சனை இல்லை. 7,000 ரூபாய் காசோலை நம்ம கொடுத்துருக்கோம். மார்ச் 27 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஏற்கனவே பேங்க்ல கடன். இப்போ வேற நீங்க காசோலை கொடுக்குறீங்க, இவன் போய் பணம் எடுப்பான். அப்போ கடன் கூடும். அப்போ ரொக்க ஏட்டுல கடனை கூட்டி இருப்போம், பிளஸ் பண்ணி இருப்போம். ஆனா அவன் மார்ச் 31 வரைக்கும் பேங்க்குக்கு போகல. இந்த 7,000 ரூபாய் போகல. 9,000த்துல 2,000 ரூபாய் போயிடுச்சு, 7,000 தான் போகல.
அப்போ அந்த 7,000 பேங்க்ல என்ட்ரி ஆகலை, நம்மதுல மாத்திரம் தான் என்ட்ரி ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரொக்க ஏட்டில் கூட்டியிருப்போம். அப்போ ரொக்க ஏட்டில் கூட இருக்கு, ரொக்க ஏட்டில் கூட இருக்கு, மேல இருக்கிற புத்தகத்துல கூட இருந்தா குறைக்கணும். அப்போ 7,000 ரூபாய் குறைக்கணும். அப்போ விடுத்த காசோலை, நாம கொடுத்த காசோலை 7,000 ரூபாய் குறைக்கணும். அடுத்தது 3, வங்கியால் பற்று வைக்கப்பட்ட காசோலை புத்தக கட்டணம் 200 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போ பேங்க் என்ன பண்ணுன்னா, நமக்கு செக்கு தீர்ந்து போச்சு, உடனே நம்மளா போய் பிரிண்ட் பண்ண முடியாது. பேங்க்ல போய் எனக்கு செக் புக் தீர்ந்து போச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். செக் புக் பேங்க்ல போஸ்ட்ல அனுப்பிச்சிட்டாங்க, நமக்கு வந்துருச்சு. ஆனா இந்த காசோலை கொடுத்ததுக்காக 200 ரூபாய் கட்டணம் பேங்க்கு போடுது, அது நமக்கு தெரியல. பேங்க் என்ன பண்ணும், ஏற்கனவே கடன் இருக்கு, இப்போ 200 ரூபாய்க்கு புக்கு கொடுக்குது பேங்க்கு. அப்போ 11,000த்துல 200 ரூபாய் கடனையும் கூட்டிக்கும் பேங்க் இல்லையா. கடன் இருக்கும்போது 200 ரூபா புத்தகத்துக்கு கொடுத்துச்சுனாக்க 11,000த்துல 200 ரூபாய் கடனை கூட்டிக்கும். அப்போ வங்கியில 200 ரூபாய் கூட இருக்கு, கீழே இருக்கிற புத்தகத்துல கூட இருந்தா என்ன பண்ணும், கூட்டுகள்ல போடணும். கீழே இருக்கிற புக்கு சேம் சைட், கூட இருந்தா கூட்டணும், குறையா இருந்தா கழிக்கணும். அப்போ இதுல கூட இருக்கு. அப்போ காசோலை புத்தக கட்டணம், காசோலை புத்தக கட்டணம் எவ்வளவு, 200 ரூபாய் கூட்டுகள்ல போடணும். அடுத்தது, வங்கியில் பற்று வைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டக வாடகை 1000 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போ பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா பேங்க்லையும் பெரிய பேங்க்ல லாக்கர் அப்படின்னு வச்சிருப்பாங்க, சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள சின்ன 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 பெட்டகம் இருக்கும். நீங்க அதை வாடகைக்கு எடுத்துக்கலாம். வாடகைக்கு எடுத்துட்டு இப்போ நீங்க ஜுவல்ஸு, வெள்ளி, தங்கம் எல்லாம் நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, எல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கீங்க. வீட்டில் வச்சிருந்தா திடீர்னு திருடன் வந்து திருடிட்டு போயிடும். அப்போ நாம இதுக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணான்னா, இந்த பணத்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பணம் இருந்தால் இந்த பணம் அல்லது ஜுவல்ஸு, நகை இவைகளெல்லாம் ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் உங்களுக்குன்னு ஒரு கீ கொடுத்துருவாங்க, அதை திறந்து நீங்கள் உள்ளே கொண்டு வச்சுக்கலாம். அந்த கீ உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம பொருள் அது உள்ளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா பேங்க் ரொம்ப பக்காவாக வெளியில் செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, உள்ளெல்லாம் அவ்வளோ பக்காவாக வச்சுருப்பாங்க இல்லையா, யாரும் திருட முடியாது இல்லையா. அப்போ நம்முடைய பொருளை அவங்க பாதுகாக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிப்பாங்களா இல்லையா. அப்போ பேங்க்ல அது மாதிரி கட்டணம் ரூபாய் 1000 வசூலிச்சிருக்காங்க. அது வருஷம் வருஷம் நம்ம அக்கௌண்ட்ல அந்த பாதுகாப்பு பெட்டகத்துக்கு எவ்வளவு வாடகையோ அந்த வாடகையை நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்குவாங்க. அப்படி இந்த பாதுகாப்பு பெட்டகத்துக்கான வாடகை 1000 ரூபாய் பேங்க்கு போடுது. ஏற்கனவே 12,000 ரூபாய் கடன் இருக்கும்போது இந்த வாடகையும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், கடன் கூடும். அப்போ வங்கியில 1000 ரூபாய் கூடுது இல்லையா. ஏற்கனவே கடன் இருக்கு, அந்த கடனோட 1000 ரூபாய் சேரும்போது கூடுது. அப்போ இதுல கூட்டம் அதிகமா இருந்தா பிளஸ் பண்ணணும். அப்போ பாதுகாப்பு பெட்டக வாடகை 1000 ரூபாய். ஸோ இதுதான் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதானே, அவ்வளோதான் வங்கியில் பாதுகாப்பு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இது கூட்ட வேண்டியதை கூட்டிக்கணும். 1000 200 கூட்டணும். 1200 ரூபாய் கூட்டினீங்கன்னா 13,200 ரூபாய். இது கழிக்கணும். 11,200 7 சேர்ந்தீங்கன்னா 0 0 2 7 1 8 1 18,200 ரூபாய் கழிக்கணும். இப்போ பாருங்க, 13,200 18,200 கழிச்சா என்ன ஆகும், குறைச்சனால இருக்கிறதுல கூட கழிக்க முடியுமா இல்லையா. இதுல இருந்து இதை கழிக்க முடியாது. அப்போ இதுல இருந்தா இதை கழிக்கணும், தலைகீழா கழிக்கணும். தலைகீழா கழிச்சா அதான் மைனஸ். இப்போ -5000 ரூபாய். இப்போ 18,200 இருந்து 13,200 கழிச்சிங்கன்னா 0 0 0 8 3 5 5000 ரூபாய். இதுல இருந்து இதை கழிச்சா பிளஸ்,
தலைகீழா கழிச்சீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ். அதான் ஆன்சர் -5. அப்போ இது மேல்வரை பட்டியல இருந்தா வங்கி ஏட்டில் இருப்பு எவ்வளவு காட்டும்? 5000 ரூபாய் காட்டும். கரெக்ட் தானே? ஓகே. இந்த கணக்குல ஆன்சரை கொடுத்துட்டு நீ கரெக்டா ஒர்க் பண்றீங்களான்னு கேட்கணும். இது எடுத்துக்காட்டு 8. அடுத்தது இது எடுத்துக்காட்டு 4. அடுத்தது எடுத்துக்காட்டு 5, பக்கம் 181. எடுத்துக்காட்டு 5, பக்கம் 181. எடுத்துக்காட்டு 5, பக்கம் 181. இப்போ பின்வரும் தகவல்களிலிருந்து டிசம்பர் 31, 2017 நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயார் செய்க. டிசம்பர் 31, 2017 எழுதணும். டிசம்பர் 31, 2017 நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பதிவு அப்படின்னு முழுசா எழுதணும். இப்ப பாருங்க, வங்கி அறிக்கையின்படி இருப்பு 25,000. சோ வங்கி அறிக்கையின்படி வங்கி இருப்பு, அதாவது வங்கி ஏட்டில் வங்கி அறிக்கையின்படி அப்படின்னா பேங்க்ல எவ்வளவு இருக்கு? வங்கி ஏட்டின்படி இருப்பு 25,000 ரூபாய். அப்போ வங்கி ஏடு மேல கொடுத்துட்டாங்கன்னா ரொக்க ஏடு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரொக்க ஏட்டின்படி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ரொக்க இதுவரைக்கும் போட்ட 3 கணக்குலையும் ரொக்க ஏடு கொடுத்துட்டு வங்கி ஏடு கண்டுபிடிச்சான். இப்போ வங்கி ஏடு கொடுத்துட்டு ரொக்க ஏடு கண்டுபிடி அப்படின்னு சொல்றான். மாத்தி கேட்கலாம். எது கேட்டாலும் ரூல் நமக்கு ஒண்ணுதான். இப்போ இது கூட்டுக, இது கழிக்க. இப்போ 1 வங்கி அறிக்கையின்படி இருப்பு கொடுத்தாச்சு. மறுக்கப்பட்ட காசோலை 250 குறித்து ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. இப்போ நாம ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு செக் கொடுக்குறோம். அந்த செக்கு பேங்க்ல போகுது, ஆனா பணம் இல்லைன்னு திரும்பி வந்துடுது. ரொக்க ஏட்டின்படி மறுக்கப்பட்ட காசோலை 200 மறுக்கப்பட்ட காசோலை ரூபாய் 250 குறித்து ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. ரொக்க ஏட்டுல பதியப்படல. அப்போ வங்கி ஏட்டுல தான் பதிஞ்சிருக்காங்க 250 ரூபாய். அப்போ பேங்க் என்ன பண்ணும்? ரொக்க ஏட்டுல என்ன பண்ணிருப்போம்? குறைச்சிருப்போம். ஒரு செக் நம்ம கொடுக்குறோம், ஒரு செக் கொடுக்குறோம், ரொக்க ஏட்டுல பதியல. அப்போ வங்கி ஏட்டுல தான் பதிஞ்சிருக்கு. அப்போ வங்கி ஏட்டுல என்ன பண்ணிருப்பாங்க? 250 ரூபாய் வங்கி ஏட்டின்படி மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை 250 குறித்து ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. ரைட். இப்போ ஒரு 250 ரூபாய் காசோலை. இந்த காசோலை நமக்கு யாரோ கொடுக்குறாங்க. கவனமா இருக்கணும். நாம கொடுத்த காசோலை கிடையாது. நமக்கு 250 ரூபாய் ஒருத்தர் காசோலை கொடுத்துருக்காரு. இந்த காசோலையை நீங்க பேங்க்ல கொண்டு போய் போடுறீங்க. போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கணக்குல பேங்க்ல நம்ம பணம் இருக்கு. ஒரு நண்பர் நமக்கு 250 ரூபாய் நமக்கு ஒருத்தர் கடன் தரணும். அந்த 250 ரூபாய் ஒரு காசோலை கொடுக்குறாரு. இதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல கொடுக்குறோம். பேங்க்ல கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்?
ஏற்கனவே நம்ம பணம் பேங்க்ல இருக்கு, இப்போ ஒரு 250 ரூபா கூட வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம் இல்லையா? அப்போ நம்ம கூட்டுவோம். அப்போ இதுல கூட இருக்கும். ஆனா அந்த காசோலை பேங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆள் கணக்குல இருந்து அதை வசூல் பண்ணினதுக்கு அப்புறம் தான் பேங்க் என்ன பண்ணும்? அது வரவு வைக்கும். ஆனா அந்த காசோலைக்கு உரிய பணம் அந்த ஆள் பேங்க்ல இல்லை. அந்த காசோலை மறுக்கப்படுது. புரியும் நினைக்கிறோம் இல்லையா? மறுக்கப்பட்ட காசோலை அப்படின்னா நமக்கு ஒரு ஆள் 250 ரூபாய்க்கு செக் கொடுத்துட்டான், ஆனா அவன் கணக்குல பணம் இல்லை. நம்ம 250 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டோம். போடும்போது நம்ம என்ன பண்றோம்? பேங்க்ல நம்ம பணம் இருக்கு, இப்போ ஒரு 250 ரூபா போடுறோம் அப்படின்னு நம்ம ரொக்க ஏட்டுல கூட்டிட்டோம். ஸோ ரொக்க ஏட்டுல கூட்டியாச்சு. ஆனா அந்த செக் அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த செக்கை அந்த ஆள் கணக்குக்கு அனுப்புனா அங்க பணம் இல்லை. அப்போ பணம் இல்லைன்னு திரும்பி வந்துருச்சு. அதுக்கு பேர் மறுக்கப்பட்ட காசோலை. இப்போ பேங்க் என்ன பண்ணும்? அந்த பணம் வசூல் ஆச்சுன்னா பேங்க் கூட்டியிருக்கும். 250 ரூபா வந்துருச்சு, நம்ம கணக்குல 250 ரூபாய் கூட்டியிருக்கோம். ஆனா பேங்க் அதை பண்ணலை, ஏன்னா அந்த காசோலைக்கு பணம் வரல. ஆனா நம்ம ரொக்க ஏட்டின் படி என்ன பண்ணியிருக்கோம்? அந்த ஆளு காசோலை கொடுத்த உடனே பேங்க்ல கொண்டு போய் போட்டுட்டு நம்ம கணக்குல கூட்டியாச்சு. ஸோ ரொக்க ஏட்டுல கூட இருக்கு, ரொக்க ஏட்டுல கூட இருக்கு இல்லையா? இந்த ஏட்டுல கூட இருந்தா கூட்டணும், குறையா இருந்தா குறைக்கணும். இதான ரூல். அப்போ இதுல கூட இருக்கு. அப்போ மறுக்கப்பட்ட காசோலை 250. ஒன்று. ரெண்டாவது, வங்கியில் செலுத்திய காசோலை தொகை 3500 இன்னும் வசூலிக்கப்படவில்லை. ஒரு ஆள் நமக்கு செக் கொடுத்துருக்காரு. இதுவும் மறுபடியும் தான். ஒரு ஆள் நமக்கு 3500 செக் கொடுத்தாரு. இதை கொண்டு போய் நம்ம பேங்க்ல போட்டுருவோம். போடும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கூட்டியிருக்கோம். இன்னும் அந்த செக்குக்கான தொகை வசூல் ஆகலை. வசூல் ஆச்சுன்னா தான் பேங்க் அந்த பணத்தை கூட்டும். அது வரைக்கும் பேங்க் ஒன்றும் பண்ணாது. புரியுதா? இப்போ நம்ம பணம் பேங்க்ல இருக்குங்க, 10,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆள் பணம் தர வேண்டியது இருக்கு. அவர் 3500 ரூபாய்க்கு காசோலை கொடுக்குறாரு. நம்ம கணக்குல ஏற்கனவே 10,000 ரூபாய் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஆள் 3500 ரூபாய் காசோலை கொடுக்குறாரு. இந்த காசோலையை கொண்டு போய் பேங்க்ல என்ன செய்யலாம்? கொடுத்து இதை வசூல் பண்ணி என் கணக்குல வச்சுக்கோங்க. அப்படின்னு கொடுத்துறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நமக்கு 10,000 ரூபாய் பேங்க்ல இருக்கு. ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 3500 காசோலையும் கொண்டு போய் போடியா. அப்ப 10,000 கொடுக்க வேண்டிய பணத்துக்கு தான் இந்த ஏட்ல கூட இருந்தா கூட்டணும், குறைவா இருந்தா கழிக்கணும். அப்போ வங்கியில் செலுத்திய காசோலை, வங்கியில் செலுத்திய காசோலை 3000 ரூபாய். வங்கியில் செலுத்திய காசோலை 3500 ரூபாய். அடுத்தது, வங்கி கட்டணம் ரூபாய் 300 ரொக்க ஏட்டில் பதியப்படவில்லை. பேங்க் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி காசோலையை வசூல் செய்து கொடுக்கிறது. ஒரு ஆளு நமக்கு செக் கொடுக்குறான், அதை பேங்க்ல போனால் பேங்க் தான் அந்த பணத்தை வசூல் பண்ணுது. இந்த மாதிரி வசூல் பண்ற இந்த வேலைகளுக்காக பேங்க் என்ன பண்ணுன்னா ஒரு கட்டணம் வசூலிக்கும். அது மாதிரி பேங்க் வந்து ஒரு 300 ரூபாய் கட்டணம் வசூலிக்குது. கட்டணம் போய் உங்ககிட்ட கொடுத்தாங்க 300 ரூபாய் கொடுங்கலாம் கேட்காது. நம்ம பணத்துல இருந்து அந்த நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துல இருந்து பேங்க் அதுவா எடுத்துக்கும். அப்போ வங்கி ஏட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 300 ரூபாய் கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம பணத்துல இருந்து பேங்க்ல பணத்தை 300 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வங்கி ஏட்டின்படி 300 ரூபாய் குறையும். வங்கி ஏட்டின்படி 300 ரூபாய் குறையுது. வங்கி ஏடு மேல இருக்கு. மேல இருக்கிற புத்தகத்துல குறைஞ்சிச்சுன்னா கூட்டணும், கூட இருந்தா குறைக்கணும். மேல இருக்கிறது ஆப்போசிட், கீழே இருக்கிறது சேம். இதுல கூட இருந்தா கூட்டணும், குறையா இருந்தா குறைக்கணும். மேல இருக்கிறதுல கூட இருந்தா குறைக்கணும், குறையா இருந்தா கூட்டணும். இப்ப அந்த 300 ரூபாய் என்ன ஆயிருக்கு? வங்கி ஏட்ல குறையுது. அப்போ வங்கி ஏட்ல குறையுது, அப்போ கூட்டணும். வங்கி கட்டணம்
300 ஓகேயா? அடுத்தது விடுத்த காசோலை 9000 செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. செலுத்திய காசோலை, இப்ப நீங்க ஒருத்தருக்கு விடுத்த காசோலை, விடுத்த காசோலைன்னா நாம கொடுத்த காசோலை. ஒருத்தருக்கு 9000 ரூபாய்க்கு நம்ம செக் கொடுத்துட்டோம். இப்ப பேங்க்ல நம்ம பணம் இருக்கு, ஒருத்தருக்கு நீ போய் பேங்க்ல பணம் எடுத்துக்க அப்படின்னா 9000 செக் கொடுத்தாச்சு. இப்போ செக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 ரூபாய் பேங்க்ல இருக்குங்க, இவருக்கு 9000 கொடுத்தாச்சு, அப்போ நம்ம ரொக்க ஏட்டில் குறைச்சிருவோம். ஆனால் இன்னும் அந்த ஆள் பேங்க்ல போய் அந்த பணத்தை மாற்றலை, அப்போ ரொக்க ஏட்டில் நம்ம 9000 குறைச்சாச்சு. ஆனால் அவர் பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறம்தான் பேங்க் அதை குறைக்கும், ஆனால் இன்னும் போகலை. அப்போ நம்ம 9000 குறைச்சிட்டோம், பேங்க் அந்த வேலையை செய்யலை. ரொக்க ஏட்டின்படி 9000 குறையா இருக்கு, ரொக்க ஏடு கீழே இருக்கு. இப்போ கீழே இருக்க ஏட்டில் குறைவா இருந்தா குறைக்கணும், கூட இருந்தா தான் கூட்டணும். இப்போ நம்ம ரொக்க ஏட்டின்படி ஒரு காசோலை கொடுத்தாச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணிடுவோம், குறைச்சிருவோம். இதில் குறைவா இருக்கு, அதனால குறைங்க. ஸோ விடுத்த காசோலை, விடுத்த காசோலை 9000. ஸோ இதோட என்ட்ரி முடியுது. இப்போ கூட்டுக, இதெல்லாம் கூட்டுங்க. 0 5 5 3 8 8 2 10 மீது 1 1 3 4 4050. இப்போ இது கூட்டுக, அதனால இதை கூட்டிக்குங்க. 0 5 0 5 4 9. ஸோ 29,050 ரூபா. இப்போ கழிக்கல இது ஒன்று தான் இருக்கு, இந்த 9000 இதை போட்டு கழிங்க. 0 5 0 9 9 போக 0 2. ஸோ 20,050 ரூபா. அப்போ வங்கி ஏட்டின்படி இருப்பு 25,000 இருந்தா ரொக்க ஏட்டின்படி இருப்பு எவ்வளவு இருக்கும், 20,050 இருக்கும். ஓகே, இது 20,050. இப்போ இன்னும் நமக்கு எடுத்துக்காட்டுல 6 7 6 முடிச்சிட்டோம். நான் 6 பார்க்கணும். 6 7 8 9 6 7 8 9 இருக்கு. ஸோ இந்த 4 கணக்கையும் நாம இன்னொரு வீடியோல போடலாம். தேங்க்யூ.